பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இந்த மாதத்திலே, இந்த ஜூன் மாசத்திலே 1ஆம் தேதியிலே வந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த மாதம் 1 தேதியிலிருந்து இந்த மாதம் முடிவு வரைக்கும் அவருடைய கிருபை நம்மை தாங்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த மாதத்திலே நம்மோடு கூட கர்த்தர் பேசவிருக்கிற வார்த்தை என்ன என்பதை நாம் பார்ப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் அதனுள்ள 3வது வசனத்தை இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமாய் நாம் எடுத்துக்கொள்வோம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். உங்களுடைய எல்லா வறட்சிகளையும் அவர் மாற்றுவார். இது வரப்போகிற 2ஆம் ஆதாமை குறித்து, கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்த முதல் மனிதன் ஆதாம், அவரோடு கூட பேசி கொண்டிருந்தவன் அவருக்கு விரோதமாய் தீர்மானங்களை எடுத்ததினால், கீழ்ப்படியாமல் போனதினால் ஒரு மாபெரும் வறட்சி தேவனோடு கூட இருக்கிற உறவிலிருந்து வெளியே போக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்றைக்கு ஆரம்பித்த அந்த வறட்சியை சரி செய்யும் வண்ணமாக 2வது ஆதாமாக ஒருவர் பிறப்பார். அவர் நிச்சயமாய் எல்லா வறட்சிகளையும் மாற்ற வல்லமை உள்ளவர் என்று தீர்க்கதரிசி அவரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் அதிலே 36, 37 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பண்டிகையின் கடைசி நாட்களிலே அவர் நின்று அவர்களை பார்த்து சொல்லுகிறார், தாகம் உள்ளவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் தாகத்தை எல்லாம் போக்கக்கூடிய நதி என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறார். இங்கே ஏசாயா உரைத்தது அங்கே கிறிஸ்துவின் மூலமாக 2வது ஆதாமா இந்த பூமிக்கு வந்து எல்லாவற்றையும் மீட்ட அவர் சொல்லுகிற வார்த்தை, மீண்டுமாய் நான் உங்களை வறட்சியை மாற்றி உங்களை நிரப்புவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். வறட்சி நம்முடைய வாழ்க்கையில வராத அளவுக்கு நம்மை நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பலவிதமான வறட்சிகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பெரிய பெரிய வறட்சிகள் தேசத்தை சந்திக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த வறட்சி காலங்களிலே நாம் எப்படியாய் செயல்பட போகிறோம் என்பதை முன் தேவன் நமக்கு அறிவித்திருக்கிறார். பல காரியங்கள் இந்த தேசத்திலே வரலாம். ஆனால் நீங்கள் தேவனை சார்ந்து அவரோடு கூட நீங்கள் நெருங்கி நடக்கும் பொழுது, அவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய வறட்சிகளை எல்லாம் என் தேவன் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். குடும்பத்திலே உள்ள வறட்சிகள், தனிப்பட்ட வாழ்க்கையில உள்ள வறட்சிகள், பொருளாதாரத்திலே உள்ள வறட்சிகள், திருமண வாழ்க்கையிலோ உறவுகளிலோ வந்திருக்கிற பயங்கரமான வறட்சிகளை என் தேவன் இன்றைக்கு இந்த மாதத்திலே மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை விசுவாசியுங்கள். அவரை சார்ந்து கொண்டவர்களை அவர் விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் வறட்சிகளை எல்லாம் அவர் போக்குவார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவதற்கு அவர் ஆவலோடு கூட இருக்கிறார். ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த மாதத்தை நாம் ஆரம்பிப்போம். கர்த்தர் கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே எல்லா வறட்சிகளையும் மாற்றின சர்வ வல்லமை உள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வறட்சிகளை எல்லாம் மாற்றுங்க, நீரூற்றாய் மாற்றிடுங்க. எங்களுடைய எல்லா வறட்சிகளும் இப்பொழுதும் வரக்கூடிய எந்த வறட்சிகளாய் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆவியின் பலத்தினால் எங்களை நிரப்பும்படியாய் கேட்டு இந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.